விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு பெண் குழந்தை இன்று உயிரிழந்தது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் கோபிநாத் தரும் கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டங்களிலிருந்து பிறந்த பச்சிளம் குழந்தைகள் இங்கே அனுமதிக்கப்படுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இது இங்கே பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவு இங்கே செயல்பட்டு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 75 படுக்கைகள் கொண்ட இந்த பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் ஏராளமான குழந்தைகள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஒரு 4 பிறந்த குழந்தைகள், அதை பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாளுக்கான 4 குழந்தைகள் முதல் கட்டமாக மூச்சு திணறல் மற்றும் எடைக்குறைவு காரணமாக உயிரிழந்தன. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து மருத்துவ குழுவினர் அந்த மருத்துவ பிரிவில் தீவிர ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா மறுநிலை பார்த்தீங்கன்னா மேலும் 4 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன. இதற்கு மருத்துவக் கல்லூரி சார்பில் தெரிவிக்கப்பட்ட ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இறந்த குழந்தைகள் எடை குறைவாகவும், குறை மாதத்தில் பிறந்ததாகவும், மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் அவங்க தகவல் தெரிவித்தாங்க. இதனை தடுக்கிறதுக்கு இங்கே சுகாதார ஆய்வாளர் மற்றும் சுகாதார செயலாளர், மாவட்ட ஆட்சியர், அமைச்சர் என எல்லாருமே இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேலும் குழந்தை இறப்பை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் பகுதியை சேர்ந்த கமலக்கண்ணன், இவரோட பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா கடந்த 4ஆம் தேதி பிறந்திருக்கு. இந்த குழந்தை பிறந்த உடனே அழல் என்ற ஒரு காரணத்துக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. இங்கே தொடர்ந்து அந்த குழந்தை 6ஆம் நாளே அந்த குழந்தை அழ தொடங்கிடுச்சு. தொடர்ந்து 10 நாளைக்கு பிறகு இந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இங்கே போதிய வெண்டிலேட்டர் வசதி இல்லாதனால இங்கே செயற்கை முறையில் அதை பார்த்தீங்கன்னா கையிலே 27 மணி நேரம் அந்த குழந்தைக்கு அந்த செயற்கை முறையில் சுவாசத்தை கொடுத்துருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்று காலை 8 மணிக்கு அந்த பெண் குழந்தை இறந்துட்டதாக தற்போது மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக இந்த குழந்தையை அவங்க பெற்றோர்கள் ஒப்படைச்சு இந்த குழந்தை தற்போது திருநாவலூர் பகுதியில் அடக்கம் செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரைக்கும் 9 பச்சிளம் குழந்தைகள் இறந்திருக்காங்க. இந்த இறப்பை உடனடியாக தடுக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு விழுப்புரம் மாவட்ட மக்களோட கோரிக்கையா இருக்கு.